ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படா தோஸ்த் i6 அண்டு டாட்டா 401 தான் பார்க்க போகிறோம். படா தோஸ்த்தை பொறுத்தவரை 1.5 லிட்டர் டர்போ சார்ஜர் என்ஜின் நமக்கு தெரியும். இந்த டாட்டா 401 4S PCR 3 லிட்டர் என்ஜின்னு தெரியும். இந்த ரெண்டு வண்டியிலையுமே பக்காவான டிசைன் தான், எல்லாமே பக்காவாக இருக்குது. படா தோஸ்த் i6 பொறுத்தவரை 3 சிலிண்டர் என்ஜின், இந்த 407 பொறுத்தவரை நமக்கு 4 சிலிண்டர் என்ஜின் வருது. முக்கியமாக பவர் டார்க் எல்லாமே வித்தியாசப்படுது. இந்த வண்டியில் லோடிங் கெப்பாசிட்டி எல்லாமே மாறுபடுது. பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா 80 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க படா தோஸ்த் i6க்கு. அதே மாதிரி டாட்டா 407 எடுத்துக்கிட்டோன்னா 100 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த ரெண்டு வண்டியிலையும் டாட்டா வண்டிக்கு பவர் அதிகமாக இருக்குது. 407 பொறுத்தவரையில் டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 190 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க இந்த படா தோஸ்த் i6க்கு. அதே நேரம் பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டிக்கு 300 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. பக்காவான டார்க்காக இருக்குது. கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு நிறைய வித்தியாசங்களும் இருக்குது, அதே மாதிரி ஒற்றுமைகளும் நிறைய இருக்குது. கிளச்சுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 240 mm கொடுத்துருக்காங்க. இந்த 407 பொறுத்தவரையில் கிளச்சு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, 280 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லும்போது நமக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. டிரான்ஸ்மிஷன் இந்த மாதிரி இதெல்லாம். டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க படா தோஸ்த்தை பொறுத்தவரையில். அதே மாதிரி டாட்டா 407க்கும் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்தியன் டெரைன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. பவர் ஸ்டியரிங் தான், இந்த ரெண்டு வண்டிக்குமே பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஸ்டியரிங்கிறது லோடு வண்டிகளை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு ஏற்ற மாதிரியே ரெண்டு வண்டியிலையுமே பவர் ஸ்டியரிங் கொடுத்துட்டாங்க. ஸோ கேபினும் நல்ல காற்றோட்டமாக இருக்குது. இந்த படா தோஸ்த் i6 பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் 5 லீப் ரிஜிட் சஸ்பென்ஷன் ப்ளஸ் ஆன்டி ரோல் பார் இந்த ரெண்டும் வந்துடுது. 407 பொறுத்தவரையில் பேராபலிக் லீ ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வரோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியர்லேயுமே நல்ல பக்காவான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது. முக்கியமாக ரியர் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு வண்டியிலையுமே வித்தியாசமாக இருக்குது. ரியர் 8 லீப் ஸ்ப்ரிங் செமி எலிப்டிக்கல் டைப்பில் படா தோஸ்த் i6ல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா டாட்டா 407 பொறுத்தவரையில் ரியரில் செமி எலிப்டிக்கல் லீப் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வரோட வந்துடுது. டாட்டா 407 பொறுத்தவரை ரெண்டுலேயுமே லீப் ஸ்ப்ரிங்கு கூட ஷாக் அப்சர்வர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே பக்காவான ஒரு லோடிங் கேட்ட மாதிரி தான் அமைப்பில் இருக்குது. வீல் பேஸ்ன்னு எடுத்துட்டோன்னா படா தோஸ்த் i6 பொறுத்தவரை 2740 mm இருக்குது. இதே டாட்டா 407 எடுத்துக்கிட்டோன்னா 3305 mm இருக்குது. வண்டி வீல் பேஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு ரொம்ப டைமென்ஷனல் வித்தியாசங்கள் இருக்குது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 5345 mm கொடுத்துருக்காங்க படா தோஸ்த் i6 பொறுத்தவரையில். அதே வண்டி இந்த டாட்டா 407 பொறுத்தவரையில் 5415 mm கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் வைஸ்லேயும் டாட்டா 407 தான் அதிகம் நீளமாக இருக்குது. விட்டுன்னு எடுத்துட்டோன்னா 1840 mm இருக்குது. இந்த டாட்டா 407 பொறுத்தவரையில் நமக்கு விட்டு 2100 mm இருக்குது. ஸோ லென்த்து விட்டு எல்லாமே பக்காவாக அதிகமாக இருக்கக்கூடியது டாட்டா 407 தான். ஸோ டாட்டா 407 பொறுத்தவரை படா தோஸ்த் i6 விடையும் டைமென்ஷன் வைஸ்லேயும் பெருசு தான். ஓவரால் ஹைட்டுன்னு எடுத்தோன்னா 2048 mm இருக்குது. அதே நேரம் இந்த வண்டியை பொறுத்தவரை 2850 இருக்குது. ஸோ மொத்தத்தில் சொல்ல போனால் டாட்டா 407 வண்டி படா தோஸ்த் i6 விட பெரிய வண்டின்னே சொல்லலாம். க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 4100 kg தான் இந்த டாட்டா படா தோஸ்த் i6க்கு. டாட்டாவை பொறுத்தவரையில் 4995 kg அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பேலோடுமே அதே மாதிரி மாறுபடுது. பேலோடை பொறுத்தவரையில் படா தோஸ்த் i6க்கு 2567 kg கொடுத்துருக்காங்க லோடிங் கெப்பாசிட்டி. அதே மாதிரி பார்த்தோன்னா டாட்டா 407 பொறுத்தவரையில் பேலோடு 2600 kg கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணுவோம். பேலோடுலேயுமே டாட்டா 407 தான் கிங்குன்னு சொல்லலாம். முக்கியமாக டயர்னு பார்த்தோன்னா 215 75 615 LT டைப்பில் கொடுத்துருக்காங்க படா தோஸ்த் i6க்கு. இதே டாட்டா 407 எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு டயர் சைஸ் 7.5 16 LT 16 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் சைஸுமே டாட்டா 407க்கு அதிகமாக தான் இருக்குது. லோடு பாடின்னு எடுத்துக்கிட்டோன்னா 10.8 5.8 அகலத்தில் கொடுத்துருக்காங்க. டாட்டா 407 பொறுத்தவரையில் 10.07. அடுத்தது விட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, 6.44 அடி சொல்லலாம். முக்கியமாக இந்த டைமென்ஷனில் எல்லாத்துலேயுமே டாட்டா 407 தான் முன்னிலையில் இருக்குது. ஃபியூல் டேங்குன்னு பார்த்தோன்னா 50 லிட்டரில் டாட்டா படா தோஸ்த்துக்கு கொடுத்துருக்காங்க. டாட்டாவை பொறுத்தவரையில் 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியிலையுமே துருப்பிடிக்காத மாதிரி பாலியுரைத்தன்
டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வண்டிக்குமே ப்ரொடெக்ஷன் பார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. மைலேஜ்னு எடுத்தால் படா தோஸ்த் 15 கிலோமீட்டர் கிடைக்குது, டாட்டா 407 10 கிலோமீட்டருக்கு மேலே கிடைக்கும்னு சொல்லாங்க. சர்வீஸ் இன்ட்ரோல் பார்த்தோம்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 20,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் இன்ட்ரோல் வந்துடும். ஆனால் டாட்டா 407க்கு 40,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸ் பண்ணணுங்கிறாங்க. ஆயில் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். வாரண்டி எடுத்தால் 5 வருஷம் இல்லைன்னா 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்காங்க. இங்கே 3 வருஷம் இல்லைன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்காங்க. ப்ரைஸ்ன்னு எடுத்தோன்னா படா தோஸ்தை பொறுத்தவரை 10.99, இந்த டாட்டா 407 11 லட்சம், கிட்டத்தட்ட சேம் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.